தை மாதம் 2ஆம் நாள் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளில் தையல் ஸ்ரீ பிருகத் சுந்தர குசாம்பிகை ஸ்ரீ நன்முலை நாயகி அன்னை உமை சமேத பரமேஸ்வரனை பரமனை பிரதோஷ நாயகனை இப்பிறவியில் நல்வாழ்வு அளித்து கழித்த பின் இறுதியில் தன்னிடமே அடைக்கலமாகிட அருளிட வேண்டி போற்றி பாடி வணங்கிடுவோம் வாரீர். தடாகத்தில் பறித்த பெரிய தாமரை மலரை சூடிய அழகிய திருமுடியில் அடியவர் குழங்களை கொண்டு குளிர்ந்த நீரை முகந்து சுமந்து வந்து அபிஷேகிக்க படம் எடுத்தாடும் நல்ல பாம்பை இடையிலே கட்டிய பரமன் தாள் போற்றி. தடம் கொண்டது ஒரு தாமரை பொன்முடி தன்மேலே குடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்து ஆட்டப்படம் கொண்டது ஒரு பாம்பு அரையார்த்த பரமன். வலிய புற்றுகளில் வாழும் இளநாகங்களை இடையிலே அழகாக கட்டி எலும்பால் என்ற மாலைகள் அணிகலன்களாக பூண்டு அன்பெர் பிரியாத உமையம்மையோடு உடனாய் ஏறு தேறி வரும் பரமன் தாள் போற்றி. வன்புற்று இளநாகம் அசைத்து அழகா என்பில் பல மாலையும் பூண்டு எருது ஏறி அன்பில் பிரியாதவளோடும் உடனாய பரமன். முற்றாத பால் போன்ற இளம்பிறையை முடிமிசை சூடிய முதல்வனாய் நல்ல தாமரை மலர் மேல் உரையும் நான்முகனும் திருமாலும் விரும்பித் தொழ உமையம்மையும் தானுமாய் அமர்ந்த பரமன் தாள் போற்றி. முற்றாதது ஒரு பால்மதி சூடும் முதல்வன் நல் தாமரை யானோடு மால் நயந்தேத்த பொன் தோழியும் தானும் பொழிந்து அழகாக அமர்ந்த பரமன். வெண்மையான கோவணத்தை அணிந்து ஒப்பற்ற வெள்ளிய பிரமகாபாலத்தை கையில் ஏந்தி அழகிய வளையல் அணிந்த உமையை ஒரு பாகமாக ஏற்று பொங்கி வரும் காவிரி நதி கரை மீது அமர்ந்த பரமன் தாள் போற்றி. வெண்கோவணம் கொண்டு ஒரு வெண்தலை ஏந்தி அங்கோல் வளையாலை ஒரு பாகம் அமர்ந்து பொங்காவரு காவிரி கோல கரைமேல் உரையும் பரமன். உண்ணும் பாத்திரம் பிரம்ம கபாலம் உண்ணும் உணவோ ஊர் மக்கள் இடும் பீச்சை அவர் வாழும் இடமோ இடுகாடு அத்தகைய சிவபிரான் கல்லால மரநிழற்கீழ் நன்முலை நாயகியும் தானுமாய் மகிழ்ந்து அமர்ந்த பரமன் தாள் போற்றி. ஒடே கலன் உண்பது ஊர் இடுபிச்சை காடே இடமாவது கல்லால் நிழல் கீழ் வாடா முலை மங்கையும் தானும் மகிழ்ந்து பரமன்.